இன்றைக்கி நான் வாழைத்தண்டை புளிங்கறி வைக்க போகிறேன். அதுக்கு வாழைத்தண்டை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சால்ட்டு போட்டு அவிச்சு வச்சுருக்கேன். புளிங்கறிக்கு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருவல், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், சின்ன வெங்காயம், கொஞ்சம் புளியும் போட்டுட்டேன். இதிலே போட்டு எல்லாம் கூட நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாக இருக்கும். கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், அப்புறமா 1 டீஸ்பூன் வெந்தயப்பொடி, இன்னும் இந்த பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை இதில் கொட்டணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இனி இந்த அரைப்பையும் கொட்டி அவிச்சு வச்சுருக்க இந்த கீரைத்தண்டு அதையும் கொட்டணும். நல்லா கொதிக்குது. கொஞ்சம் கூட வற்றினதுக்கப்புறம் சால்ட்டு, புளி எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கீரைத்தண்டை புளிக்கறி சரியாயிடுச்சு. புளிங்கறி சரியாயிடுச்சு. இனி ஃப்ளேம் எல்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம்.